சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. செர்ரியோட ஹெல்ப் மூலமா பூமி அந்த வீட்டிலிருந்து தப்பிச்சு வெளியில் வராங்க. எப்படியாவது ககனை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு ககனுக்காக பெயில் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணபிரசாத்தும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு ஏசிபி கூட இருக்கிறவங்க ககனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏசிபி அங்கேருந்து வெளியில் போனதுக்கப்புறமா அந்த ராஜரத்னம் இருக்கிற செல்லோட அந்த சாவியை ககன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ககனும் அவங்க அந்த செல்குள்ளே போயிட்டு அவங்கள பயங்கரமாக அடித்து உண்மையை வர வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்க இப்படி அடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல தான் ஏசிபி நயனி போன கொஞ்ச நேரத்திலே திரும்ப வராங்க. ககன் ராஜரத்னத்தை அடிச்சதை பார்த்ததுமே வந்துட்டு ஏசிபி நயனி ககனை வந்துட்டு பயங்கரமா கட்டி போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல தான் பூமி, கிருஷ்ணபிரசாத், சாரதா அப்படின்னு எல்லாருமே லாயரை கூட்டிட்டு அங்க வராங்க. இப்படி ககனை பயங்கரமா அடிக்கிறத பார்த்ததுமே அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. கிருஷ்ணபிரசாத் ரொம்ப கோவப்படுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன, அவன் என்ன குற்றவாளியா, கிரிமினலா, ஏன் இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்க, அப்போ ஏசிபி நயனி வந்துட்டு சொல்றாங்க, உங்க பையன் ராஜரத்னத்தை வந்து அடிச்சிருக்காரு, குற்றவாளியை கொலை பண்ணணும்னு நினச்சிருக்காரு, அப்ரூவராக மாறினவங்களை வந்துட்டு அடித்து கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ தான் நான் ஆக்ஷன் எடுத்தேன். என்ன லாயர், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை வந்து அடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சரி, இப்போ நாங்கள் அவனுக்கு வந்து பெயில் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே சரின்னு ககனை வந்து அங்கேருந்து வெளியில் விடுறாங்க. ஆனால் அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ககன் அடி வாங்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து வராங்க. இதை பார்த்து பூமி ரொம்ப அழுவாங்க. சாரதா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணபிரசாத்துக்கும் ககன் அப்படி பார்த்ததுமே ரொம்ப அழுகையா வரும். ரெண்டு பேரும் சாரதாவும் பூமியை வந்து ககனை தாங்கி பிடிச்சிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ பூமி வீட்டுக்குள்ள வந்ததுமே ரொம்ப அழுவாங்க. ககனை பார்த்துட்டு ககனை வந்து மேலே ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வர சொல்றாங்க. சாரதாவும் பூமியை வந்து ககனை பார்த்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்போது ககன் அந்த நிலைமையில பார்த்ததுமே பூமிக்கு ரொம்ப அழுக வந்து அழுதுகிட்டே ககனோட நெத்தியில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. ககன் முடியாமல் வந்து அப்படியே படுத்துட்டு இருப்பாரு. படுத்துட்டு இருக்கும் போது பூமியை அழறத பார்த்ததுமே அழாத பூமி அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்னால் தானே நடந்துச்சு, என்ன லவ் பண்ணதுனால தானே நடந்துச்சு, உங்களுக்கு அந்த வீடுனாலே பிடிக்காது, அந்த வீட்டு பக்கமே நீங்கள் போனது கிடையாது, ஆனால் என்ன லவ் பண்ணீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி, அப்போது ககன் வந்துட்டு நாம லவ் பண்ணோம், அதையெல்லாம் நீ இப்படி குறைச்செல்லாம் பேசக்கூடாது, விட்டுரு அப்படின்னு சொல்லி பூமிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பூமி சுடு தண்ணியில் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்க வலியால் ககன் தாங்க முடியாமல் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பார். அப்போ பூமி வந்து அதை பார்த்ததுமே இன்னும் அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே ககன் மேலே படுத்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் செர்ரி அங்கே வராங்க. இப்படி பூமி வந்துட்டு ககன் மேலே படுத்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே செர்ரிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அங்கேருந்து எந்த சத்தமும் இல்லாமல் செர்ரி அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்து அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. அப்போது பூமிக்கு வந்து கால் வருது. ஏசிபி நயனி கிட்ட இருந்து கால் வருது. நான் வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும், ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னு சொன்னதுமே நான் எதுக்காக அங்கே வரணும், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபோனை வச்சதுக்கப்புறமா ககன் வந்து யார் அப்படின்னு கேட்க, அந்த ஏசிபி நயனி தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்னை தனியாக பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை இப்படி அடித்தவங்க கிட்ட நான் ஏன் போய் பேசணும் அப்படின்னு பூமி சொல்ல, அதுக்கு ககன் வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர், நான் அந்த ராஜரத்னத்தினை அடித்ததுனால தான் வந்துட்டு என்னை இந்த மாதிரி வந்து அடித்தாங்க, அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஹானஸ்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவங்க நான் தப்பு பண்ணல அப்படின்னு அவங்களுக்கு எது தோணி இருக்கு, அதனால தான் உன்னை தனியாக பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல பூமியும் சரி நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபூர்வாக்கு கிருஷ்ணபிரசாத் வந்து ஆஃபீஸ்க்கு தான் போகிறான்னு சொல்லிட்டு அந்த ககனை பெயில் எடுத்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதுமே இதை பற்றி மீரா கிட்ட போட்டு கொடுத்து மீராவை வந்து கிருஷ்ணபிரசாத்துக்கு எதிர்ப்பாக வந்து தூண்டி விடுறாங்க. இதனால மீரா கிருஷ்ணபிரசாத் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.